கிருஷ்ணகிரியில் திமுக சார்பில் நடைபெற்ற தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்தார். தமிழகத்தில் நிலவி வரும் கடுமையான வெயிலினால் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த அவல நிலையை போக்கிடும் வகையில் தமிழகம் முழுவதும் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட வேண்டும் என தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியான புதிய பேருந்து நிலையம், BSNL அலுவலகம், பழையப்பேட்டை காந்தி சிலை, ராஜா தியேட்டர் சாலை, ரவுண்டானா LIC சாலை மற்றும் ஆவின் மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா உற்சாகமாக நடைபெற்றது. திமுக இளைஞரணி செயலாளர் தினேஷ்குமார், நகர்மன்ற உறுப்பினர் சீனிவாசன், ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மதியழகன் அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களின் தாகத்தினை தீர்க்கும் வகையில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர், வெள்ளரிக்காய், நுங்கு, இளநீர், குளிர்பானங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பழ வகைகள் ஆகியவற்றை வழங்கினார். அப்போது நகர கழக பொறுப்பாளர்களான அஸ்லாம், வேல்மணி, அஞ்சூர் நாகராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ಈ ஒரு பத்தி மிச்ச பண்ணாத நானு எடுத்து